ஹாய் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கோல்டுபெல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜிபி கிரியேஷன் தமிழ். நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி ஒரு கலர் சேஞ்சிங் வீடியோ கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பண்ண போகிறோம். எப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை ஒரு சூப்பர் நேச்சுரலாக விஎஃப்எக்ஸில் கலர் சேஞ்சிங் விஎஃப்எக்ஸ் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நைட்டை எப்படி மார்னிங்காக மாற்றுறது, மார்னிங் எப்படி நைட்டாக மாற்றுறது, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. இது வந்து சிம்பிள் தான். நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரியே பென் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி போன வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ இன்ஃபோ கார்டில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டோட செகண்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோட ப்ரிவ்யூ பார்த்துருங்க. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம அதோட இன்டர்ஃபேஸை மாற்றிட்டு வைப்போம். இதோட இன்டர்ஃபேஸை போன வாட்டி இதில் ப்ளூ கலரில் இருக்கும், இந்த வாட்டி எல்லோயிஷாக இருக்குது. அது எப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே கஸ்டமைஸ்டாக வந்து ப்ளூ கலர் தான் இருக்கும். நீங்கள் வந்து அது சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் Ctrl+F12 யூஸ் பண்ணுங்கள். கன்சோல் ஓப்பன் ஆகும். கன்சோல் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் எப்படி உங்களுக்கு கன்சோல் வியூவில் தான் இருக்கும் அந்த ஆப்ஷன். நீங்கள் வந்து அந்த அதை வந்து கன்சோல் டேட்டா பேஸ்க்கு மாற்றிக்கோங்க. டேட்டா பேஸில் மாற்றிட்டு சர்ச் ஆப்ஷனில் போய் தீம் கலர்னு சர்ச் பண்ணால் போதும். இல்லை எனேபிள் தீம் கலரைசேஷன், கலர்னு அடித்தா கூட வரும். எனேபிள் தீம் கலரைசேஷன் இருக்குல்ல, அது ஆஃபில் இருக்கும் நார்மலாக இன்பில்டாக. அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் போய்க்கோங்க. எனக்கு வந்து மேக்னால ஜெனரலில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சாரி, அந்த இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த இதில் உங்களுக்கு வந்து எடிட்டில் இருக்கலாம். விண்டோஸில் இருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஜெனரல் கொடுங்க. ஜெனரல் கொடுத்துட்டு அப்பியரன்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்பியரன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பியரன்ஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாம்பிள் மட்டும்தான் இருக்கும். அந்த கலர் சேஞ்சிங்கில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், ஸோ நான் எதுவும் பண்ணலை. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். இப்போ நான் வந்து அந்த ஃபால்ஸ் ட்ரூ மாற்றினால எனக்கு மறுபடியும் ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறேன். பழைய ப்ராஜெக்டை, போன வீடியோவில் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட இந்த வீடியோக்குள்ள ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். Ctrl+I கொடுத்தும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் போங்க. உங்களோட வீடியோ எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா போதும். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணதாக இருந்தால் ட்ராக் அண்ட் ட்ராப் அதில் பண்ணால் போதும். இந்த பிளேஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் இன்பில்டாக கூட கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ப்ரிவியூ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா பென் டூல் வச்சு, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நீங்கள் பென் டூலை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா அந்த மவுண்டைன் தெரிகிற இடத்துலலாம் பென் டூல் வச்சு அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் பண்ண மாதிரி தான். அது வந்து கிராஃபுக்கு பண்ணணும். போன வீடியோவில் நம்ம வந்து அந்த ராக்கெட்டுக்கு அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. ஜூம் இன் பண்ணதுக்கு நீங்கள் உங்களோட கர்சரை ஸ்க்ரோல் பண்ணால் போதும், ஜூம் ஆகும். இல்லை அந்த 200% இப்போ வச்சுருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. பெண்டிங் டூ ஆகணும்னா அதில் அந்த லேயர் கிட்டே இருக்க பெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பெண்டிங் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அந்த லேயரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த மாஸ்கில் க்ரியேட் ஆகும். சிங்கிள் மாஸ்க்லேயே முடிஞ்சளவு க்ரியேட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹேண்ட் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணால் ஹேண்ட் ஆப்ஷன் வந்துடும். அந்த ஹேண்ட் ஆப்ஷன் மறுபடியும் அந்த ஸ்பேஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணதை விட்டிங்கன்னா மறுபடியும் பென் டூலுக்கே வந்துடும்.
அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி மிஸ் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்னொரு மாஸ்க்காக எடுத்துக்கும். ஸோ ஒரே மாஸ்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதை காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால தான் இது நம்மளோட இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வீடியோ இன்ஃபோ கார்ட்டில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்டில் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி நான் கரெக்டாக சொல்லி தருவேன். அப்படி தான் நான் பண்ணுறதுல மிஸ்டேக் தான் இருந்துச்சு உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டாபிக் வேணுன்னா கூட நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அது எனக்கு தெரியாட்டா கூட நான் லேர்ன் பண்ணி உங்களுக்காண்டி நான் வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஃப்டர் போய்ட்டு லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேசிக்லேருந்தே தெரியணும், லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லேர்ன் ஆகட்டு. ஸோ சேர்ந்து லேர்ன் ஆகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டிங் முடிச்சுட்டு அந்த பென் டூல் இங்கே அந்த ஃபோட்டோக்கு அந்த பக்கத்தில் தான் கவர் பண்ணணும். நீங்கள் மவுண்டனுக்கு எந்த பக்கத்தில் நீங்கள் எந்த சைடில் வந்து நீங்கள் வந்து அந்த கலர் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை அவ்வளோத்தையும் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. மாஸ்கில் வந்து எனக்கு 2 மாஸ்க்காக இதாக இருக்குது, நோ ப்ராப்ளம். 2 செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் ப்ரீசெட் போங்க. இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ப்ரீசெட் இல்லைன்னா விண்டோஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்கும். போயிட்டு ட்ரை டோன் சர்ச் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. நம்மளோட மாஸ்கில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கலர் சேஞ்ச் ஆகிரும். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு தெரியுதா? ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கலரைசேஷன் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் சொல்லித்தரேன். எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணிட்டு ட்ரை டோன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அதில் வந்து காம்போசிட்டிங் ஆப்ஷனில் ப்ளஸ் கொடுத்து மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம மாஸ்க் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரே மாஸ்க்கை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மாஸ்க்குனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் 2க்குமே நீ ஆட் பண்ணுற மாதிரி இதாக இருக்கும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஆயிரும். ஓகே, 2 மாஸ்க்குமே இப்போ அந்த கலரைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இப்போது பிளெண்டிங் வித் ஒரிஜினலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த டார்க்கிஷாக இருக்குது, மீடியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்சிங்காக இருந்தாலும் தனியாக தெரியும் எல்லோயிஷாக. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து காம்போசிஷன் ஆப்ஷனில் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். எஃபெக்ட்ஸோட ஒப்போசிட்டியை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் குறைச்சிட்டு அப்போது நம்ம வந்து மாஸ்க் லேயர் போயிட்டு ஃபெதர் பண்ணணும். ஃபெதர் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மவுண்டைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். அது வந்து அந்த எல்லோயிஷ் மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸில் தனியாக காட்டி கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஃபெதர் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பிளெண்டிங்காக இருக்கும். மவுண்டன்லேயே கொஞ்சம் அப்ளை ஆகி பிளெண்டிங்காக இருக்கும். நம்ம கட் பண்ணி தான் அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த இது தெரியாது. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நமக்கு அதுதான் வேணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இது வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு, மார்னிங் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஈவினிங் மாதிரி மாற்றிட்டோம் மொத்தமாகவே. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணலாம். மாஸ்க் ஃபெதரை வந்து நான் சொன்னல ஃபெதர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மவுண்டைன் அந்த ஷார்ப்னஸ் வந்து ஸ்மூத்தாக மாறும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாம் வேணுமோ எல்லாம் குடுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் நான் குடுக்கல வீடியோ டவுன்லோடிங். உங்களுக்கு எந்த வீடியோ பண்ணணுமோ அந்த வீடியோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுல பண்ணியிருக்கேன். நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சும்மா நெட்ல நெறைய வீடியோஸ் இருக்குல்ல. இது வேணா டவுன்லோட் பண்ணி ரேண்டமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது. என்னோட பெட்டரா கூட நீங்க சூப்பரா பண்ணலாம் இத விட. Thanks for watching. Like, share and comment this video and subscribe to GB Creation Tamil.